பெரியாரை போய் அவர் தமிழர் அல்ல என்று சில அரைவேக்காடுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தந்தை பெரியார் தமிழர் அல்ல, அவர் கன்னடர் என்பதை அவர்கள் சொல்லுவதை நாம் அங்கீகரித்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையே நாம் புறந்தள்ள வேண்டிய நிலை வரும். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தமிழ் உணர்வு உண்டு. தமிழ் உணர்வு என்பது வேறு, இன தூய்மை என்பது வேறு. இன உரிமை என்பது வேறு, இன தூய்மை என்பது வேறு. தமிழனுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்பது இன உரிமை. தமிழனின் தாய்மொழியான தமிழுக்கு மரியாதை வேண்டும் என்பது இன உரிமை. தமிழனுக்கென்று ஒரு நாடு ஈழம் பறக்க வேண்டும் என்பது இன உரிமை. அது இன உரிமையிலிருந்து உருவாகிற களங்கள். ஆனால் இவன் தமிழன் அல்ல, இவன் தான் சுத்த தமிழன் என்றால் சுத்த தமிழன் தான் தருமபுரியிலே தீ வைத்தான், சுத்த தமிழன் தான் நாட்டுக்குடியை வெடிகுண்டு வீசினான், அந்த சுத்த தமிழன் தான் சாதி வெறி பிடித்து பித்துக்குழியாய் இந்த களத்திலே நிற்கிறான், அந்த சுத்த தமிழன் தான் இந்துத்துவத்திற்கு துணை போகிறான், அந்த சுத்த தமிழன் தான் மதவெறியர்களுக்கு இங்கே துணை நிற்கிறான். மதவெறியர்களுக்கு துணை நிற்கிற சுத்த தமிழனை விட மதவெறியர்களை வீழ்த்துகிற தமிழர் அல்லாத ஒரு இனத்திலே பிறந்தாலும் அந்த போராளி தான் மேலானவர். தந்தை பெரியார் ஒரு மனிதநேய போராளி, சமூக நீதி போராளி, பெண்ணுரிமை போராளி, சாதி ஒழிப்பு போராளி, பகுத்தறிவு போராளி, ஆதிக்க எதிர்ப்பு போராளி. அந்த போர்க்குணம் தான் நம்மையும் அவரையும் பிணைக்கிறது, இணைக்கிறது. ஆகவே இந்த இடத்தில் மொழி என்பது முக்கியம் அல்ல, அவர்கள் உள்வாங்கி பரப்புகிற கருத்தியல் தான் முக்கியமானது. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தார் என்பதற்காக நாம் அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்கவில்லை, நம் விடுதலைக்காக உழைத்தார் என்பதற்காகத்தான் நாம் உயர்த்தி பிடிக்கிறோம். அம்பேத்கர் அளவுக்கு இல்லாமல் மிக உயர்ந்த பதவிகளை பெற்றவர் தான் மரியாதைக்குரிய நம்முடைய பெரும் மதிப்பிற்குரிய பாபு ஜெகஜீவன் ராம். இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டராக, பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர். அம்பேத்கர் பெரிய கோடீஸ்வரர் அல்ல, ஆனால் பாபு ஜெகஜீவன் ராம் கோடீஸ்வரர். ஆனால் இன்றைக்கு தினந்தோறும் இப்போது பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் கூட இந்தியாவின் ஏதோ ஒரு மூலையில் ஒரு குக்கிராமத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரின் படத்தை திறந்து வைத்து அல்லது சிலையை திறந்து வைத்து அவருடைய பிறந்த நாளை ஒரு ஒடுக்கப்பட்டவன் கொண்டாடி கொண்டிருப்பான். இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் இதற்கு காரணம். அவர் உள்வாங்கிய கொள்கை, முன்வைத்த கொள்கை, அவர் கட்டி அமைத்த களம், அவர் நடத்திய போராட்டம், அவருடைய லட்சியம், அதுதான் முக்கியமானது. ஆகவே இந்த இடத்தில் தந்தை பெரியாரை மொழியின் அடிப்படையிலே நாம் எப்படி அந்நியப்படுத்த முடியாதோ அப்படித்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் நாம் கொள்கை அடிப்படையில் நம்முடைய கோட்பாட்டு தலைவராக